இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாட்டுல நான் குறைய வைக்கிறது இல்ல, நல்லா சாப்பிடுவேன். அட நீ வேற. அப்படிங்களா? இல்ல நான் கூட அப்பவே நினைச்சேன். அப்பா வந்திருக்காருப்பா. மாமா என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருப்பா நல்லா இருக்கும். வா உட்கார். உட்கார். நீங்க உட்காருங்க. அப்புறம்பா ஃப்ரீயா இருங்க. நம்ம வீடெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? வீடெல்லாம் சுத்தி பார்த்தேன் மாமா. எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. விசாலம், மருமகளை வர சொல்லுமா. இத வர சொல்றேன். போய் காவேரி கூட்டிட்டு வா. சரிம்மா. போயிட்டு வா. சரி. காவேரி, உன் மாமா குடும்பத்துக்கு காஃபி கொடுக்கணும், வா. ஏன் நீங்க யாராவது கொடுக்க வேண்டியது தானே? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நீதாம்மா கொடுக்கணும், அதான் சம்பிரதாயம். வா. நான் கொடுக்கணுமா? அப்படி என்ன சம்பிரதாயம்? ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு தானே காஃபி கொடுக்க முடியும். அதுதானே வழக்கம். உனக்கு இது தெரியும் தானே காவேரி? என்ன சொன்னீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அக்கா, இது உனக்கும் தெரியுமா? தெரிஞ்சிட்டு தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? ஏன், எங்க எல்லாருக்குமே தெரியுமே. இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கீங்களா? காவேரி, இதுல முட்டாளாக்குறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே. அத ஒரு சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணது எப்படி தப்பா இருக்கும்? நான் இப்ப உங்ககிட்ட கல்யாணம் கேட்டேனா? இதுக்கு தேவையில்லாம இந்த ஏற்பாடெல்லாம் பண்றீங்க. காவேரி, கல்யாணம்லாம் உன்னை கேட்டுதான் ஏற்பாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே? உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, அப்பா அம்மா ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு எதுக்கு நீ கண் கலங்குற? எனக்கு புரியல. இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதில்ல, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போலாம்ல காவேரி? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.